பிஸ்மில்லா வலா வரக்கத்துல்லாஹி தஆலா. ஒரு கூலிக்காரன் ஒரு முதலாளியிடம் வேலை பார்த்தான் என்றால் அந்த கூலிக்காரனுடைய வியர்வை நெற்றியில் காயும் முன் அவனது கூலியை கொடுத்து விட வேண்டும். ஏன் இறைவன் வேகமாக கொடுத்துருங்கன்னு சொல்றானா, இறைவனுடைய அந்த மனிதர்கள் எப்பயுமே இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. உயிர் நிரந்தரம் இல்லை, எப்போ வேணாலும் போயிடும். உயிர் எப்பயும் போகக்கூடியது தான். இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நாளைக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுவாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இறைவன் அப்படி சொல்கிறான், உயிர் நிரந்தரம் கிடையாது, அவங்க உயிர் எப்போ வேணாலும் போயிடலாம், அதனால் அவங்க கூலியை உடனே கொடுத்துருங்க அப்படிங்கிறான். அப்புறம் இறந்த பிறகு கூலியை கொடுக்க நினச்சிங்கன்னா பெரிய பெரிய விளைவுல போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும். அதனால தான் இறைவன் சொல்கிறான், உடனே கூலியை கொடுத்துருங்க. நீ கொடுக்கக்கூடிய ஆளுங்க தான், நான் மொத்தமாக கொடுத்துருவோம் நீ நினச்சிருப்பீங்க. ஆனால் அவர் இறந்துருவாரே, இறந்து பிறகு எப்படி கூலியை கொடுப்பீங்க? யாருக்கிட்ட போய் கொடுப்பீங்க? அவர்கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும். அவர் இறந்துட்டாரு, அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இறைவன் சொல்கிறான், வேகமாக கொடுத்துருங்க. வேலை பார்த்தா உடனே கொடுக்கணும். அதை பல ஆண்டு காலமாக அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவன் மண்ணலியா திம்பான், நீ நல்லா இருப்ப, உனக்கு வேலை பார்த்ததுனால நீ நல்லா இருப்ப. அவன் வேலை பார்த்தவன் அது யாராக இருந்தால் என்ன, பெத்த தாயாக இருந்தாலும் என்ன, வேலை பார்த்தா கூலியை கொடுத்துடணும். அன்பு வேறு, பிஸ்னஸ் வேறு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அன்பு வேறு பிஸ்னஸ் வேறு, இரண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் அது முட்டாள்தனம் தான். வேலை பார்த்தா உடனே கூலியை கொடுத்துடணும். இந்தா வரேன், அந்தா வரேன், 10 மாதம் கழிச்சு வரேன், 2 மாதம் கழிச்சு வரேன், இல்லை டைம்லாம் கொடுக்கக்கூடாது. உடனே கூலியை கொடுக்கணுங்க. அதான் ஒரு அழகு. பல ஆண்டு காலமாக அதை வைத்து கொண்டு இன்னைக்கு நாளைக்கு பிறகு இப்போ இன்னும் இழுவறியாக இருக்கக்கூடாது. தப்பு தான், தப்பை நியாயப்படுத்தக்கூடாது.